விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ ட்ராமா, ஒரு ரொமான்டிக் மூவி. ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். சூர்யாவுடைய அம்மா ராதிகா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்க பையன் வந்து ஒரு பெரிய பணக்காரன், எல்லா பணமும் எல்லா வசதி எல்லாமே இருக்கு. ஆனால் என்னன்னா ஒரு வாரிசு இல்லை. இதனால அவங்க வந்து சூர்யா கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைப்பாங்க, எனக்காக நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு ஒரு வாரிசு மட்டும் கொடு, அதனால நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன். சூர்யாவுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும், என்னன்னா சரகசி பண்ணிடுவார். சரகசினா என்னன்னா, ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஒரு திருமணமான கப்பிள்ஸ் உடைய ஸ்பெர்ம்ஸ் அதுக்கப்புறம் மற்ற விஷயமே எல்லாமே அவங்களுடைய பாடியில் கேரி பண்ணி அதுக்கப்புறம் குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகி அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து பர்த் பண்ணுவாங்க. அப்புறம் சூர்யா வந்து அந்த குழந்தைக்கு வந்து அப்பாவாகி அவரும் அந்த குழந்தை கூட ஜாலியாக விளையாடிட்டு இருப்பார், சந்தோஷமாக இருப்பார். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து உடம்புல வந்து பிரச்சனை ஒன்று வந்துடும். அதுக்கு வந்து போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணணும். அந்த ஆப்ரேஷன் பண்ணணும்னா அந்த குழந்தைக்கு வந்து போன் மேரோ டொனேட் பண்ணணும். அந்த டோனர் வந்து ஒன்று அப்பாவாக இருக்கணும், இல்லை அம்மாவாக இருக்கணும். ஸோ அப்பா சூர்யாவுடைய போன் மேரோ வந்து மேட்ச் ஆகலை அந்த குழந்தைக்கு. ஸோ அம்மாவுடைய போன் மேரோ தான் மேட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த சூர்யா வந்து அந்த குழந்தையுடைய அம்மா யாருன்ட்டு தேடி போய் கண்டுபிடிப்பாரு. அந்த குழந்தையுடைய அம்மா தான் மமிதா. அந்த மமிதா யாரு, அவங்க எதனால இந்த மாதிரி சரோகசிக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் சூர்யாவுக்கும் அவங்களுக்கு உள்ள வர நட்பு காதல் இதெல்லாம் எங்கே போய் முடியுது, இதுதான் இந்த படத்துடைய கதை. ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயத்த முதல்ல ஷேர் பண்ணிடுறேன். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ராமா மூவி. அந்த மூவியில் வந்து நிறைய கான்வர்சேஷன் இருக்கும். இப்போ இருக்கிற நிறைய தமிழ் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன், சண்டை, பள்ளிக்கு பள்ளி, ரத்தத்துக்கு ரத்தம், இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஆனால் அந்த ஃபார்மேட்டில் இந்த படம் கிடையாது. இது வந்து நல்ல ஒரு சிம்பிளான ஒரு ரொமான்டிக் லவ் ஸ்டோரி அண்ட் கான்வர்சேஷன் இருக்கும். ஒருத்தர்கிட்ட பேசிப்பாங்க அண்டு பஞ்ச் டைலாக்லாம் கிடையாது. ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா லவுடாக இல்லை, கரெக்டாக எந்தெந்த இடத்துல சாஃப்டான மியூசிக் இதெல்லாம் வந்து அழகாக ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல வேலை இந்த லவுடான மியூசிக்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணாமல் இருந்தது ரொம்ப நல்லது. மமிதா சூர்யாவுடைய ஆக்டிங் இந்த ஹோல் மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். இவங்க ரெண்டு பேரும் பெரிய ஸ்டார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. அண்ட் மமிதாவை நான் ஒரு தடவை நான் குளிச்சிருக்கேன். அந்த ஜனநாயகனும் சரி எந்த படமும் சரி அவங்க கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்ப நல்லாவே நடிச்சிடுறாங்க. அண்ட் அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா மமிதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நகைச்சுவை காமெடி வந்து ரொம்ப நல்லாவே வருது. இந்த காமெடி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். இது இவங்க ரொம்ப சூப்பராக பண்ணிடுறாங்க. இந்த படத்தில் முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இந்த படத்தில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவிலும் இந்த பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா, இந்த சரகசினா என்ன, ப்ரெக்னென்சினா என்ன, உமனுடைய பாடினா என்ன, அண்ட் அவங்களுக்கு வர பெயின்னா என்ன, இது எந்த ஒரு புரிதலையும் இல்லாமல் அவங்க அதோடைய ப்ராசஸ்லாம் என்னன்றது தெரியாமல் இஷ்டத்துக்கு அவனுங்க ரைட் பண்ணி ஒரு படத்தை வந்து எடுத்துடுறானுங்க. இது ஒரு கம்ப்ளீட்டாக பிற்போக்கு ரெக்ரெசிவான ஒரு விஷயம். ரெண்டாவது பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, சூர்யா வந்து பார்த்திங்கன்னா மமிதாவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஜ் கேப் ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால சூர்யா வந்து மமிதாவை மேரேஜ் பண்ணிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து படத்துடைய ஆரம்பத்தில் இருந்து அந்த படத்தில் வர கடைசி வரைக்கும் அதே கருத்தை தான் அவர் சொல்லிட்டு இருப்பார். அந்த கருத்தை தான் இந்த ஹோல் மூவிலையும் ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படியே ரப்பர் மாதிரி அப்படியே இழுத்துகிட்டே இருப்பாங்க, அப்படியே அரைச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும். அந்த ஃபைட் சீன் வந்து பார்த்திங்கன்னா மீனிங்கே இருக்காது. ஓகேவா, கம்ப்ளீட்டாக மீனிங்கே இருக்காது, அது நல்லாவே இருக்காது. அண்டு அந்த சிக்கன் மோஜோ ஃபைட் சீன் வந்து நல்லாவே இருக்காது. படத்தில் சப் பிளாட் இருக்குது. ஸ்டோரிக்குள்ளே இன்னொரு ஸ்டோரி, அதுதான் ஊட்டியில் நடக்கும். அந்த ஊட்டியில் வர ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா புவர்லி டெவலப்டு, கம்ப்ளீட்லி அண்டர் டெவலப்டு. ஒவ்வொரு கேரக்டருக்கும் அந்த கேரக்டர் யார் என்ன ஏது அது வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக தெளிவாக கொஞ்சம் லாங்கர் சீன்ஸ் வச்சு நம்மளுக்கு காமிக்கணும். லாங்கர் சீன்ஸ் இருந்தால் தான் ஒரு கேரக்டர் வந்து தெளிவாக எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அது இந்த படத்தை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிடுச்சு. அண்ட் நிறைய விஷயம்லாம் ரொம்ப ஹரீடாக அப்படி மின்னல் மாதிரி வராங்க, அதுக்கப்புறம் மின்னல் மாதிரி போகிறாங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க லோக்கல் பாலிட்டிஷியன் வந்து ஒரு பெரிய வில்லனாக வராங்க. ஓவராலாக அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஞ்சம் ட்ராமா கான்வர்சேஷன்லாம் இருந்ததுனால இது கொஞ்சம் நல்ல டீசெண்டான ஒரு குட் மூவி சொல்வேன்.